வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்புல உள்ள 3 டெர்ம்ல இருக்க 3 யூனிட். அதாவது பேரரசு காலம், குப்தர்கள், வர்த்தமானவர்கள பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல திருக்குறளோட இன்னைக்கு கிளாஸ ஸ்டார்ட் பண்ணுவோம். திருக்குறள் காலம் கருதி இருப்பர், கலங்காது ஞாலம் கருதுபவர். இதனுடைய பொருள், அதாவது உலகத்தை வெல்லணும்னு நினைச்சவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, சரியான காலம் வாய்க்கிற வரைக்கும் பொறுத்து இருக்கணும். அதே மாதிரி அந்த காலத்துக்குள்ள என்னென்ன செயல்கள்லாம் செய்யணுமோ அதை வெற்றிகரமா செஞ்சு முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி காலம் அறிந்து செயல்படுறவங்க இந்த உலகத்தையே வெல்ல நினைச்சாலும் வெல்லலாம் அப்படின்னு வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. வாங்க இன்னைக்குள்ள பாடத்தை நம்ம பார்க்கலாம். பேரரசுகளின் காலம், அதாவது குப்தர் வர்த்தமானவர் எப்படி ஆட்சி பண்ணாங்க, இந்த பாடத்துல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா, குப்த அரச வம்சம் நிறுவப்பட்டது, ஸோ அது எப்படி பேரரசா உருவானது, அதே மாதிரி குப்தர் காலத்துல அரசு அமைப்பு, சமூகம், பொருளாதாரம் எப்படி இருந்தது, கலை, கட்டிடக்கலை, இலக்கியம், நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்கு, அறிவியல் தொழில்நுட்பம் எப்படி இருந்தது, வர்த்தமானவர்கள் ஆட்சியை பத்தி இதுல கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த பாடத்துல உள்ள முக்கியமான தகவல்கள். வாங்க நம்ம இந்த பாடத்தை ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இதுல முதல்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அறிமுகத்தை பத்தி கொடுத்துருக்காங்க. அறிமுகம், அதாவது கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா ஆட்சி பண்ணவங்க குஷானர்களும் தெற்கே வந்து சாதவாகனரும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அடுத்து வரவங்க தான் யாருன்னா குப்தர்கள். இதுல சந்திரகுப்தர் ஒரு அரச உருவாக்கி அவரோட வம்சத்தை என்ன பண்றாரு, அவரோட ஆட்சியை வந்து நிலைநிறுத்துறாரு. அந்த ஆட்சி எத்தனை ஆண்டு காலம் வந்து நீட்டிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 200 ஆண்டுகள் அந்த ஆட்சி வந்து நீடித்து நிலைத்திருக்கிறது. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குப்தர்களோட வீழ்ச்சிக்கு பின்னர் என்ன ஆகுதுன்னா, அதை தொடர்ந்துதான் 50 ஆண்டு காலம் வந்து ஒரு இடைப்பட்ட ஒரு ஆட்சி நடக்குது. அதுக்கப்புறமா வர்த்தமானவர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க, வர்த்தன அரசு ஆட்சி பண்ணியிருக்காங்க. அந்த வர்த்தன அரசு முக்கியமான அரசர் யாருன்னா ஹர்ஷர். ஸோ இவங்க இந்தியாவை ஆட்சி பண்ணியிருக்காங்க. மெயினா என்ன கொடுத்துருக்காங்க, கிபி 3ஆம் நூற்றாண்டுல வந்து வட இந்தியாவில் குஷானர்களும் சவுத் இந்தியாவில் சாதவாகனரும் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட வலிமை குறைஞ்சதுக்கு அப்புறமா சந்திரகுப்தருங்கிற ஒரு அரசர் குப்த வம்சத்தை நிறுவி ஒரு குப்த அரசை வந்து உருவாக்கியிருக்காரு. அதுக்கடுத்தது குப்த வீழ்ச்சிக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, 50 ஆண்டு காலம் ஒரு இடைப்பட்ட ஆட்சி வந்து ஒரு அரசு வந்து நடத்திட்டு இருக்கு. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, ஹர்ஷர் வந்து வராரு. வர்த்தமான வம்சத்தினர் வந்து ஆட்சி பண்றாங்க. அதுல முக்கியமான அரசர் தான் ஹர்ஷர். இதான் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹர்ஷர் ஆட்சி பண்ண காலம் பார்த்தோம்னா கிபி 606ல இருந்து 647 வரையிலான காலகட்டத்துல ஆட்சி பண்ணியிருக்காரு ஹர்ஷர். அதுக்கு அடுத்ததா சான்றுகள். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, குப்த வம்சம் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க, வர்த்தமானவர் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. எப்படி இவங்க ஆட்சி பண்ணாங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன சான்றுகள், தொல்லியல் சான்றுகள் என்ன, இலக்கிய இலக்கண சான்றுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு சான்றுகள், தொல்லியல் சான்றுகள். தொல்லியல் சான்றுகள் என்பது அகலாராய்ச்சி செய்து அதில் உள்ள பொருட்களை ஆராய்ச்சி செய்து அந்த காலகட்டத்தை கண்டுபிடிச்சு அது இந்த காலத்தை சேர்ந்தது, இந்த கால அரசர் வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு, இந்த பகுதிகளை ஆட்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க வரலாற்று ஆசிரியர்கள். ஸோ அதுதான் தொல்லியல் சான்றுகள், அகழ்வாராய்ச்சி மூலம் கிடைக்கிறது. இதுல குப்த அரசுகள் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, குப்த அரசுல வெளியிடப்பட்ட நாணயங்கள், என்னென்ன உலோகம், தங்கம், வெள்ளி, செப்பு. ஸோ இந்த உலோகத்துல உள்ள நாணயங்கள் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சமுத்திரகுப்தர் என்ற அரசரோட அலகாபாத் தூண் கல்வெட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. எங்க இருக்குன்னா அலகாபாத். ஸோ அதோட பேரு அலகாபாத் தூண் கல்வெட்டு. அதுக்கடுத்ததா மெக்ருலி இரும்பு தூண் கல்வெட்டு. இது டெல்லியில இருக்கிற ஒரு கல்வெட்டு, இன்னும் துருப்பிடிக்காம இருக்கு. அந்த கல்வெட்டு ஒரு சான்றா இருக்கு. அதுக்கு அடுத்ததா 2ஆம் சந்திரகுப்தரோட உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு, 3 பாறை கல்வெட்டுகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் உதயகிரி, அதுக்கு அடுத்ததா மதுரா, அதுக்கு அடுத்ததா சாஞ்சி. இங்க உள்ள கல்வெட்டுகள்லாம் குப்தர் ஆட்சிக்கு வந்து ஒரு சான்றா விளங்குது. அதுக்கு அடுத்ததா ஸ்கந்தகுப்தர் என்ற அரசரோட பிதாரி தூண் கல்வெட்டு. நமக்கு என்ன கல்வெட்டுகள், என்ன சோர்சஸ், எந்த அரசரோட தொடர்புடையது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் நல்லா நம்ம படிச்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கத்வா பாறை கல்வெட்டு, மதுபான் செப்பு பட்டயம் எங்க இருக்குன்னா பஞ்சாப்ல. இதெல்லாம் நமக்கு சான்றுகளா கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நமக்கு சோனாபாட் செப்பு பட்டயம், நாலந்தால உள்ள களிமண் ஊத்தரை பொறிப்பு வந்து கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இலக்கிய சான்றுகள் பார்த்தோம்னா
விஷ்ணு, மத்ஸ்ய, வாயு, பாகவத புராணங்கள். அதாவது விஷ்ணு புராணா, மத்ஸ்ய புராணா, வாயு புராணா, பாகவத புராணா. இந்த புராணங்கள்ல நமக்கு ஒரு இலக்கிய சான்றுகளா கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நாரதரோட நீதி சாஸ்திரம் என்ற நூல் நமக்கு சான்றா இருக்குது. வேற என்னென்ன நூல்கள் பார்த்தோம்னா, விசாகதத்தர் எழுதிய தேவி சந்திரகுப்தம், விசாகதத்தர் எழுதிய முத்ரா ராட்சசம், அதுக்கு அடுத்ததா பாணர் எழுதிய ஹர்ஷ சரிதம். ஹர்ஷ சரிதம் யார் எழுதுனதுன்னா பாணர். ரொம்ப முக்கியம். முத்ரா ராட்சசம் எழுதியவர் விசாகதத்தர், தேவி சந்திரகுப்தத்தை எழுதியவர் விசாகதத்தர், அதே மாதிரி பாணர் எழுதிய ஹர்ஷ சரிதம். நெக்ஸ்டா நமக்கு காளிதாசரோட நாடகங்கள் நமக்கு சான்றா இருக்கு. அதுக்கு அடுத்ததா இரண்டாம் சந்திரகுப்த காலத்துல இந்தியாவுக்கு வருகை தந்த சீன பயணி ஃபாகியான். நம்ம நிறைய யுவான் சுவாங் பத்தி பார்ப்போம். யுவான் சுவாங்கும் குறிப்புகள் உண்டு. இங்க ஃபாகியான் ரொம்ப முக்கியம். ஃபாகியான் வந்து யார் காலத்துல வந்திருக்காருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்துல வந்தவர் தான் ஃபாகியான். ஸோ அவரோட குறிப்புகளும் குப்தர் காலத்துக்கு ஒரு சான்றா இருக்கு. அதுக்கு அடுத்ததா யாரோட புத்தகங்கள்லாம் யாரோட நூல்கள்லாம் சான்றா இருக்குன்னா ஹர்ஷர்ங்கிற ஒரு அரசர், அதாவது வர்த்தமானவர் அரச வம்சத்தின ஒரு அரசர் தான் ஹர்ஷர். ஹர்ஷர் வந்து 3 புக் எழுதியிருக்காரு. என்னென்ன புக்னா ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா. ஸோ இந்த 3 புக்கும் வந்து சான்றா இருக்கு. அதுக்கடுத்து யுவான் சுவாங் எழுதிய சியூக்கி, சீன பயணி யுவான் சுவாங் எழுதிய சியூக்கி. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா குப்த அரச வம்சம் நிறுவப்பட. எப்படி வந்து குப்த அரச வம்சம் வந்து நிறுவப்பட்டிருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த குப்த வம்சத்தை நிறுவியவர் வந்து ஸ்ரீகுப்தர். குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா இவங்க எந்த பகுதியை ஆட்சி பண்ணிருக்காங்கன்னா வங்காளம், பீகார் பகுதிகளை ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதாவது வங்காளம், அதாவது வெஸ்ட் பெங்கால் பகுதி இருக்குல்ல, அதோ வங்காளம்னு சொல்றது. அதே மாதிரி பீகார் பகுதி. நெக்ஸ்ட் வந்து நாணயங்கள்ல முதன்முறையாக குப்த அரசரின் வடிவம் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது முதல்ல ஸ்ரீகுப்தரோட உருவம் தான் நாணயங்கள்ல பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நாணயங்கள்ல முதல்ல குப்த வம்சத்துல யாரோட உருவம் பொறிக்கப்பட்டிருக்குன்னா ஸ்ரீகுப்தரோட உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததா அவருடைய மகன் கடோத்கச்சர் அதுக்கடுத்த அரச பதவிக்கு வராரு. ஸோ இவங்க 2 பேருமே மகாராஜா என்று அழைக்கப்படுகிறார். ஏன் மகாராஜான்னு குறிப்பிடுறாங்கன்னா நிறைய பேர் மகாராஜா, மகாராஜாதி ராஜா இந்த மாதிரி சிறப்பு பெயர்கள்லாம் விட்டுருப்பாங்க. இதுல வந்து கடோத்கச்சரும் ஸ்ரீகுப்தரோட பேரும் வந்து மகாராஜா என்று வந்து பொறிக்கப்பட்டுள்ளது. முதலாம் சந்திரகுப்தரோட காலகட்டம் கிபி 319 to 335. இப்ப முதலாம் சந்திரகுப்தர் வந்து புகழ்பெற்ற ஒரு வலிமை மிக்க ஒரு அரசரா இருந்திருக்காரு. இவர் வந்து லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை வந்து திருமணம் செய்து கொண்டிருக்கார். ஏன் திருமணம் செய்து கொண்டிருக்காங்க அப்படின்னா திருமணம் செய்வது மூலமா அவரோட அரச வம்சத்தோட பலத்தை வந்து அதிகப்படுத்துவாங்க. அதே மாதிரி இந்த குடும்பத்தினால என்ன ஆகுது அப்படின்னா வட இந்திய சிற்றரசுகள் எல்லாத்தையும் வந்து வெற்றி கொண்டு ஒரு பேரரசின் முடியரசராக, ஒரு பெரிய அரசராக வந்து தன்னை வந்து பொசிஷன்ல யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர். இவர் வந்து தங்க நாணயங்கள்ல வெளியிட்டிருக்காரு. முதலாம் சந்திரகுப்தர் தங்க நாணயங்களை வெளியிட்டிருக்காரு. அதுல சந்திரகுப்தர், குமாரதேவி 2 பேருமே இருக்கிற உருவங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி நாணயங்கள் வந்து நமக்கு நிறையவே கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அந்த சந்திரகுப்தர் மற்றும் வந்து குமாரதேவியோட உருவங்கள் பொறிக்கப்பட்ட நாணயம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த நாணயங்கள்ல லிச்சாவயா என்ற வார்த்தையும் வந்து ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளது. லிச்சாவயாங்கிறது லிச்சாவி பகுதியை சேர்ந்த ஒரு அரசி தான் குமாரதேவி. ஸோ அவங்கள சிறப்பிக்கிற விதமா லிச்சாவயா அப்படிங்கிறது ஒரு வார்த்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. கனெக்ட் வித் லிச்சாவி. நெக்ஸ்ட் வந்து லிச்சாவிங்கிறது என்ன? லிச்சாவிங்கிறது பழமையான கனசங்கத்துல ஒன்றுதான் லிச்சாவி. அதுல ஒரு ஆட்சி பகுதி எங்க வருது அப்படின்னா கங்கை நதிக்கும் நேபாளத்திற்கும் இடையிலான பகுதியை தான் இந்த வந்து கனசங்கத்துல உள்ள லிச்சாவி அப்படின்னு சொல்றோம். கனசங்கம்னா என்ன? கனசங்கம் அப்படின்னா ஒரு மேட்டுக்குடி பகுதிகள் மக்கள் சேர்ந்து ஒரு ஆட்சி பண்றதுதான் கனசங்கம். இது நம்ம ஒரு போன பாடங்கள்ல நம்ம பார்த்தோம் கணம்னா என்ன அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் வந்து நமக்கு சமுத்திரகுப்தரோட காலம் பார்த்தோம்னா கிபி 335 380. இவர் என்ன பண்ணிருக்காரு? சமுத்திரகுப்தர் என்னென்னலாம் பண்ணிருக்காரு அப்படின்னா,
சமுத்திரகுப்தர் வந்து முதலாம் சந்திரகுப்தரோட மகன் தான் வந்து சமுத்திரகுப்தர். இந்த சமுத்திரகுப்தர் குப்த வம்சத்திலே ஒரு தலை சிறந்த அரசர் யாருன்னா சமுத்திரகுப்தரை சொல்றாங்க. நெக்ஸ்ட் இவரோட புலவர் தான் ஹரிசேனர். ஹரிசேனர் தான் பிரசஸ்திங்கிறத வந்து அலகாபாத் தூண்ல வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். ஸோ மெய்கீர்த்தி பிரசஸ்தினா ஒரு அரசனை புகழ்ந்து வந்து எழுதுறது, புகழ்ந்து சொல்றது தான் பிரசஸ்தி மெய்கீர்த்தி அப்படிங்கிறது. இது எங்கே பொறிக்கப்பட்டுள்ளதுன்னா அலகாபாத் தூண்ல பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அலகாபாத் தூண் யாருடையது அப்படின்னா சமுத்திரகுப்தர். அதை எழுதினவர் யாருன்னா ஹரிசேனர். அதுக்கு பேரு பிரசஸ்தி என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் அலகாபாத் தூண் கல்வெட்டு. அதுக்கடுத்தா நமக்கு பிரசஸ்தினா என்ன அப்படின்னா அரசனை புகழ்ந்து, அதாவது ஒருவரை புகழ்ந்து சொல்லி பாராட்டுறது தான் பிரசஸ்தி என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கடுத்துதான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா குப்த அரச வம்சம் ஒருங்கிணைக்கப்பட என்ன பண்ணிருக்காங்க, என்ன ஒருங்கிணைப்புக்கு என்ன பண்ணிருக்காங்க. சமுத்திரகுப்தர் வந்து ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. சமுத்திரகுப்தர் வந்து ஒரு சிறந்த போர் தளபதியா இருந்திருக்காரு. அதே மாதிரி அவரோட பேரரசு ஆணோட என்ன பண்ணியிருக்காருன்னா நாடு முழுவதும் படையெடுத்திருக்காரு. ஒரு அரசன்னா ஒரு நாடு முழுவதும் படையெடுத்து பல பகுதிகளை அவரோட வம்சத்தோட சேர்த்து அதோட ஆட்சியோட சேர்ப்பார், அரசாட்சியோட. அதே மாதிரி பல நாடுகளுக்கு சென்று படையெடுத்திருக்காரு. அதுக்கடுத்த தென்னிந்தியாவின் மீதும் படையெடுத்திருக்காரு. இதுல தென்னிந்தியாவில் உள்ள பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபன் வந்து சமுத்திரகுப்தர் வந்து தோற்கடிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் 9 அரசுகளை வந்து கைப்பற்றியிருக்காரு. அதாவது வட இந்தியாவில் பார்த்தோம்னா 9 அரசுகளை வந்து கைப்பற்றியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து விஷ்ணுகோபனை தோற்கடிச்சிருக்காரு. அதே மாதிரி நிறைய படையெடுப்பு நடத்திருக்காரு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வட இந்தியாவில் 9 அரசை வந்து கைப்பற்றிருக்காரா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தென்னிந்தியாவை சேர்ந்த 12 அரசர்கள், தென்னிந்தியாவில் 12 அரசர்களை கப்பம் கட்ட வச்சிருக்காரு. அதை நம்ம கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வேற எந்த பகுதினா கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாப் கிழக்கு பகுதி, இந்த பகுதிகள். அதே மாதிரி ராஜஸ்தான் சேர்ந்த பழங்குடியினர் இந்த பகுதிகளை என்ன பண்ணியிருக்காருன்னா சமுத்திரகுப்தர் கீழே கொண்டு வந்திருக்காரு. இங்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சமுத்திரகுப்தர் வந்து ஒரு விஷ்ணு பக்தர் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு விஷ்ணுவை கும்பிடுற ஒரு பக்தரா இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து நிலைநாட்டும் அரசரால் நடத்தப்படும், அதாவது அரசர்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம். நிறைய பேர் அஸ்வமேத யாகம்ங்கிறத நடத்துவாங்க. அது யாகத்தை நடத்துறது மூலமா அவங்களோட ஆட்சிகளை நிலையா வச்சுக்கிறது, இல்லை ஆட்சியை பெருசா வந்து கொண்டு வர்றதுக்கு அந்த மாதிரி யாகங்கள்லாம் நடத்தியிருப்பாங்க. அதே மாதிரி சமுத்திரகுப்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா வேதகால சடங்கு வந்து அஸ்வமேத யாகத்தெல்லாம் நடத்தியிருக்காரு. அதே மாதிரி குதிரைகள் பலியிடும் அதான் அஸ்வமேத யாகம், குதிரைகளை பலியிடும் யாகத்தையும் வந்து நடத்தியிருக்காரு. அதுக்கு அடுத்ததா தங்க நாணயங்களை வந்து கொண்டு வந்திருக்காரு. இந்த குதிரைகள் பலியிடும் வேள்வியை நடைமுறைக்கும் கொண்டு வந்தவர் யாருன்னா சமுத்திரகுப்தர் தான். அதே மாதிரி தங்க நாணயத்தை வெளியிட்டிருக்காரு. அந்த தங்க நாணயத்துல வீணை வாசிப்பது மாதிரி ஒரு உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி இவர் ஒரு கவிதையில சிறந்தனால கவிராஜா என்னும் பட்டம் சமுத்திரகுப்தர் இருக்கு. சமுத்திரகுப்தர் என்னென்ன பண்ணியிருக்காரு, சமுத்திரகுப்தருக்கு சிறப்பு பேர கவிராஜா, என கவிதை வந்து நல்லா எழுதுவாரு அப்படிங்கிறனால உன்னோட வீணை வாசிப்பது போல தங்க நாணயங்கள்ல இருக்கு. அதே மாதிரி வேள்விகள், இந்த குதிரைகளை பலியிட்டு வேள்வி நடத்துறத வந்து சமுத்திரகுப்தர் வழிமுறைக்கு கொண்டு வந்திருப்பாரு, நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கு அடுத்ததான் நமக்கு இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இலங்கையை சேர்ந்த அரசன் ஸ்ரீ மேகவர்மன் வந்து யாரோட சமகாலத்தவர்னா சமுத்திரகுப்தரோட சமகாலத்தவர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு 2ஆம் சந்திரகுப்தர், அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா கிபி 380 415. 2ஆம் சந்திரகுப்தர் வந்து சமுத்திரகுப்தரோட மகன் தான் 2ஆம் சந்திரகுப்தர். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா விக்ரமாதித்யர் என்று அறியப்படுபவர் யாருன்னா 2ஆம் சந்திரகுப்தரோட இன்னொரு பேரு விக்ரமாதித்யர். சாக அரசர்களை வந்து தோற்கடிச்சிருப்பாரு. 2ஆம் சந்திரகுப்தர் சாக அரசர்களை தோற்கடிச்சு மேற்கு மாளவம்,
குஜராத் பகுதிகளை வந்து கைப்பற்றி அவரோட பிராந்தியத்துக்கு கீழே கொண்டு வந்திருப்பாரு. அதே மாதிரி இரும்பு தூணை வந்து குதுபினாருக்கு அருகே இரும்பு தூண் வந்து 2ஆம் சந்திரகுப்தர் தான் நிறுவியிருக்காரு அப்படிங்கிறத இந்த தகவல் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாகியான் வந்து சீன பயணி, பாகியான் என்ற சீன பயணி 2ஆம் சந்திரகுப்தர் காலத்துக்கு தான் இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. அவர் யாருன்னா ஒரு பௌத்த அறிஞர் அப்படிங்கிறதை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நவரத்தினங்கள், அதாவது 9 பேர் கொண்ட அவை நவரத்தினங்கள்ல 2ஆம் சந்திரகுப்தர் தான் வழிமுறையில கொண்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் இதுல ஒருவர் தான் காளிதாசர். அதுல மொத்தம் 9 பேரு, அதுல ஒருவர் காளிதாசர். இப்போ அந்த 9 பேர் யார் யாருன்னா முக்கியமான அந்த நவரத்தினங்களை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காளிதாசர். காளிதாசர் ஒரு சமஸ்கிருத புலவர். இவர் எழுதுனதா மேகதூதம், விக்ரம ஊர்வசியம், அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய நூல்கள் எழுதியிருப்பாரு. ஸோ சமஸ்கிருத புலவர். நெக்ஸ்ட் வந்து ஹரிசேனர். ஹரிசேனர் தான் பார்த்தோம் பிரசஸ்தி எழுதியிருப்பாரு. இவர் தான் வந்து சமஸ்கிருத புலவராகவும் இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் அமரசிம்ஹர் அகராதியல் ஆசிரியரா இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து தன்வந்திரி. தன்வந்திரி யார் அப்படின்னா மருத்துவர். நிறைய பேருக்கு தெரியும் தன்வந்திரினா மருத்துவர், அதோட மருத்துவத்தோட சம்பந்தப்பட்டவர் தன்வந்திரி. நெக்ஸ்ட் வந்து காகபாணர் வந்து ஒரு ஜோதிடர், அஸ்ட்ராலஜர். நெக்ஸ்ட் வந்து சண்பு என்ன பண்ணியிருக்காருன்னா கட்டிடக்கலை நிபுணரா இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து வராகமிகிரர், இவர் வானியல் அறிஞர். நெக்ஸ்ட் யார் கொடுத்துருக்காங்கன்னா வராச்சி. வராச்சி வந்து இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவராக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் விட்டல் பெட்டர் வந்து ஒரு மெஜிஷியன், மாய வித்தைக்காரர் அப்படிங்கிறது. இந்த 9 பேருமே முக்கியம். இந்த 9 பேரும் எதோட தொடர்புடையவர்கள்ங்கிறது முக்கியம். இல்லை முக்கியமாக சமஸ்கிருத புலவரை யார் யாரை சொல்லியிருக்காங்கன்னா காளிதாசர், ஹரிசேனர், வராச்சியை சொல்லியிருக்காங்க. மருத்துவம் சம்பந்தமாக தன்வந்திரியை சொல்லியிருக்காங்க. ஸோ 9 பேரையுமே ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தரோட பட்ட பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்மசந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜ, தேவகுப்தர், தேவஸ்ரீ, இதெல்லாம் 2ஆம் சந்திரகுப்தரோட சிறப்பு பெயர்கள். அதுக்கு அடுத்ததா 2ஆம் சந்திரகுப்தரை தொடர்ந்து அவரோட பையன் 1ஆம் குமாரகுப்தர் வந்து அரியணை ஏறுகிறார். அதுக்கப்புறமா இவர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருக்காரு. யாருன்னா குமாரகுப்தர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யாருன்னா குமாரகுப்தர். குமாரகுப்தர் யாரு? 2ஆம் சந்திரகுப்தரோட பையன். இதெல்லாம் சந்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தரோட பட்ட பெயர். அதே மாதிரி 2ஆம் சந்திரகுப்தர் விக்ரமாதித்யர் என்றும் அழைக்கப்படுகிறார். அவர் அவையில தான் நவரத்தினங்கள் என்ற ஒரு அமைப்பு இருந்திருக்கு. நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஃபாகியான் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாகியான் வந்து என்ன பண்ணியிருக்காரு? ஃபாகியான் தெரியும், சீன பயணி, ஒரு பௌத்த துறவி. 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் வந்து இந்தியா வந்திருப்பாரு. அவரோட புத்தகங்கள், அவரோட வெளிநாட்டு குறிப்புகள்லாம் எப்படி இருக்குன்னா இந்தியாவோட வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்றாக இருக்கு. இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே தான் சீனான் பௌத்த துறவி. அதுக்கடுத்து இவர் குப்தர் காலத்தில் உள்ள மக்களோட சமூக, பொருளாதார, மத ஒழுக்க நிலைகள் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி விரிவான குறிப்பு வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கு அடுத்ததாக இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. என்ன அவர் சொல்லியிருக்காருன்னா முக்கியமான ஒன்று, பாகியான் கூற்றுப்படி மகதம்ங்கிற ஒரு பேரரசா ஒன்று உருவாயிருக்குன்னு சொல்லி ஒரு போன பாடத்திலே பார்த்தோம். அது மகதம்ங்கிற ஒரு பகுதியில், மகதம்ங்கிறது பீகார், வெஸ்ட் பெங்கால் இருக்கிற பகுதியில் வரக்கூடிய ஒரு ஏரியா தான் மகதம். இங்கே உள்ள மக்கள் என்னன்னா மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர். கடுமையான தண்டனையெல்லாம் எதுவும் இல்லாமல் நீதி வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. அதே மாதிரி மரண தண்டனை எதுவும் வழங்கப்படவில்லை. அதாவது அரசராட்சியில் எப்படி பனிஷ்மெண்ட் இருந்தது, மக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை பற்றி வந்து அவர் கொடுத்துருக்காரு. அதுக்கு அடுத்ததாக கயாங்கிற ஒரு பிளேஸ் வந்து பாலடைஞ்சிருக்கு. அதாவது புத்தரோட தொடர்புடைய ஒரு இடம் தான் கயா. அதே மாதிரி கபிலவஸ்து காடாகி இருந்தது. அது பௌத்த பிளேஸ், அதாவது புத்திஸ்ட் பிளேசஸ்லாம் எப்படின்னா கொஞ்சம் குளோரிஃபைடாக இல்லாமல் ரொம்ப டிக்ளைன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாடலிபுத்திரத்தில் மக்கள் வந்து செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத ஃபாகியான் நமக்கு சொல்லியிருக்காரு. குமாரகுப்தருக்கு அப்புறம் வந்து அரசர் வந்து யாருன்னா ஸ்கந்தகுப்தர். ஸ்கந்தகுப்தர் தான் ஹூனர்களோட படையெடுப்பை தடுத்து நிறுத்தியிருந்தாலும் 12 வருஷத்துக்கு அப்புறமா ஹூனர்கள் திரும்ப இந்தியா மீது படையெடுத்து தோற்கடிச்சிருப்பார் இந்தியாவில் உள்ளவங்கள. அதுக்கடுத்து ஹூனர்கள் குப்த பேரரசு, யாருன்னா குப்த பேரரசு, இந்தியாவில் உள்ள குப்த பேரரசை ஹூனர்கள் வந்து தோற்கடிச்சிருக்காங்க. குமாரகுப்தர் அடுத்து வந்த
ஸ்கந்தகுப்தர் வந்து ஹூணர்களை தடுக்கிறாங்க. தடுத்திருந்தா கூட 12 வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா குப்த பேரரசை வந்து தோற்கடிச்சிருக்காங்க ஹூணர்கள். இதே மாதிரி கடைசி பேரரசரா இருந்தது யாருன்னா பாலாதித்யர். பாலாதித்யர் முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் வந்து அரியணை ஏறி இருக்காரு. இவர் வந்து ஃபாலோ பண்ண ரிலீஜன் பார்த்தோம்னா பௌத்த மதத்தை ஃபாலோ பண்ணியிருக்காரு. இவர் மிகிரகுலர் கப்பம் கட்டியிருக்காரு. மிகிரகுலருக்கு ஒரு அரசனுக்கு கப்பம் கட்டியிருக்காரு. இருந்தாலும் மிகிரகுலர் வந்து பௌத்தம் மீது வந்து ஒரு கடுமையான ஒரு நெகட்டிவ் லுக் இருந்தனால, நெகட்டிவா பார்த்தனால இவர் வந்து மனவேதனை அடைந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த கப்பம் கட்டதை நிப்பாட்டியிருப்பாரு. யாரு? இந்த பாலாதித்யர். நெக்ஸ்ட் கப்பம் கட்டினதை நிப்பாட்டிட்டாரு பாலாதித்யர். அதுக்கப்புறமா மிகிரகுலரை சிறையில அடைச்சிருக்காரு. அதுக்கப்புறமா பாலாதித்யரை வந்து மிகிரகுலர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மகதத்திலேருந்து வெளியேற்றிருப்பாங்க இப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாலாதித்யருக்கு பின்னர் யாரெல்லாம் வந்திருப்பாங்களோ அவங்களாம் ஒரு வலிமை கொண்டிருந்தனால குப்த பேரரசு நிலைநாட்டல. அதே மாதிரி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசரா விஷ்ணுகுப்தரை வந்து சொல்றாங்க. குப்த அரச வம்சத்தின் கடைசி அரசர், அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யாருன்னா விஷ்ணுகுப்தர். அதுக்கடுத்த குப்தர்களின் ஆட்சி அமைப்பு, அவங்க எப்படி ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. குப்த அரசுகள்ல தெய்வீக உரிமை கோட்பாட்டை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படிங்கிறது அரசர் வந்து கடவுளுக்கு மட்டும்தான் பதிலளிப்பார், வேற யாருக்கும் பதிலளிக்க மாட்டாரு. அதாவது ஒன்லி ஆன்சரபிள் டு காட். இதை தான் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணதுதான் குப்த அரசர். அதுக்கு பேர் என்னன்னா தெய்வீக உரிமை கோட்பாடு. அதுக்கு அடுத்ததா குப்த அரச வம்சம் வந்து ஒரு பவர்ஃபுல்லா இருந்திருக்காங்க, அதிகாரம் மிக்கவங்களா இருந்திருக்காங்க. இவங்களெல்லாம் அந்த அரசமைப்பை வழி நடத்தணும்ல, அதுக்காக ஒரு மந்திரி குழு ஒன்று நிர்வாகத்தை நடத்துறதுக்கு ஒன்று வச்சிருக்காங்க. அங்கே யாரு எல்லாம் இருப்பா மந்திரி குழுல பார்த்தோம்னா இளவரசர்கள்லாம் இருந்திருக்காங்க, உயர் அதிகாரிகள் இருந்திருக்காங்க, அதே மாதிரி கப்பம் கற்றும் சிற்றரசர்கள்லாம் அந்த குழுவில் இருந்திருக்காங்க. எதுக்குன்னா நிர்வாகத்தை நடத்த ஒரு மந்திரி குழு. அதுக்கு அடுத்ததா டெய்லி ஆக்டிவிட்டிஸ், டெய்லி உள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதிகமான அளவிலான அதிகாரிகளை குப்த அரசர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அதிகாரிகள்ல யார் யார் முக்கியமான உயர் அதிகாரி யாருன்னா தண்டநாயகர் மற்றும் மகாதண்ட நாயக்கர். உயர் அதிகாரி, தண்டநாயகர், மகாதண்ட நாயக்கர். இதை தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த பேராகிராஃப்ல. அதுக்கு அடுத்துதான் ஒன்று கொடுத்துருக்காங்க குப்த பேரரசு. இப்போ ஒரு ஸ்டேட் இருக்கு, ஒரு சென்ட்ரல் சிஸ்டம்ஸ் இருக்கு. இப்போ இந்தியா கவர்மெண்ட் எடுத்துட்டோம்னா யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி குப்த பேரரசை வந்து எப்படி ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு புக்தியா, அதாவது ஸ்டேட் மாதிரி புக்தியா பிரிச்சிருக்காங்க. புக்தியை வந்து டிஸ்ட்ரிக்டா பிரிச்சிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து கிராமமா பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒவ்வொரு பேர் வந்து வச்சிருப்பாங்க. அதை ஆட்சி பண்றவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அது என்னென்ன பேர் அப்படின்னா குப்த பேரரசு வந்து தேசம், குப்த பேரரசு என்னன்னா தேசம் அல்லது புக்தி என பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி உபாரிகா என்ற ஆளுநர்களை இந்த புக்தியில வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பிராந்தியங்களை விஷயா என்ற மாவட்டங்களை பிரிச்சிருக்காங்க. இந்த மாவட்டத்தை யார் ஆட்சி பண்ணுவா அப்படின்னா விஷயாபதிகள் வந்து ஆட்சி பண்ணுவாங்க. இது அதுக்கு அடுத்ததான் இந்த மாவட்டத்தை ஃபர்தரா கிராமங்களா பிரிச்சிருக்காங்க. அந்த கிராம லெவல்ல கிராமிகா, கிராமதியாக்ஷா என்ற அதிகாரிகள்லாம் வந்து செயல்பட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது எப்படி இருந்திருக்குன்னா இப்போ இப்படி இருந்திருக்குன்னா குப்தர்கள் இருந்திருக்காங்கன்னா குப்த அரச புக்தியா பிரிச்சிருக்காங்க. தேசம் அல்லது புக்தி, இது மாதிரி நிறைய புக்திகள்லாம் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த புக்தியை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செப்பரேட்டாக பல டிஸ்ட்ரிக்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னா விஷயா. ஸோ இந்த விஷயாவை யார் ஆட்சி பண்ணுவாங்கன்னா விஷயபதி ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்ததான் இதெல்லாம் ஃபர்தரா எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா கிராமங்களா பிரிச்சிருப்பாங்க. கிராமங்கள்லாம் நிறைய வந்து பிரிச்சிருக்காங்க.
ஸோ கிராமங்களா பிடிச்சிருக்காங்க. இங்க யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னா கிராமிகா, கிராம அத்தியக்ஷாங்கிறவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த சிஸ்டம்ஸ் வந்து இப்படிதான் இயங்கியிருக்கு குப்தர்கள் காலத்துல. அதுக்கு அடுத்ததான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த குப்த பேரரசுல வந்து ராணுவம், அதாவது குப்த பேரரசு படையெடுப்புலாம் நடத்தியிருக்காங்க. அப்போ ராணுவம் வந்து முக்கியமாக தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி ராணுவத்தோட அமைப்பு வந்து முக்கிய பங்கினை ஆற்றிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கு அடுத்த முத்திரை கல்வெட்டுகள்ல ராணுவ பதவிகளின் பெயர்கள், அதாவது பாலாதி கிரதா, அதாவது காலாட்படையின் தளபதி பாலாதி கிரதா, மகாபாலாதி கிரதாங்கிறவங்க குதிரைப்படையின் தளபதி. இவங்க 2 பேரோட பேரும் முத்திரைகள் கல்வெட்டுகள்ல செதுக்கி வச்சிருக்காங்க. என்னென்ன பேரு? பாலாதி கிரதா, மகாபாலாதி கிரதா. பாலாதி கிரதாங்கிறது காலாட்படையின் படை தளபதி, மகாபாலாதி கிரதாங்கிறது குதிரைப்படையின் தளபதி. அதுதான். அதுக்கு அடுத்தது தூதகாங்கிறது ஒரு ஸ்பைஸ் சிஸ்டம். தூதகருங்கிறது ஒற்று கேட்கறவங்க, ஒற்று கேட்டு வந்து அரசருக்கு இந்த நாட்டுல என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்வாரு. ஸோ ஒற்றர்களை உள்ளடக்கிய ஒரு உளவு பார்க்குற அமைப்பு தான் தூதகா என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கடுத்துதான் சமூகம், பொருளாதாரம், நிலம் மற்றும் விவசாயிகள். சமூகம் மற்றும் பொருளாதாரம், சொசைட்டி, எக்கனாமிக் எப்படி இருந்திருக்கு. அதுல நமக்கு ஃபர்ஸ்ட் நிலம் மற்றும் விவசாயிகளை பத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது சோர்ஸ் என்னவா இருக்குன்னா, காமந்தஹார் எழுதின நிதிசாரம், காமந்தஹர் எழுதின நிதிசாரம் என்ற நூல்ல அரசு கருவூலத்தை பத்தி முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க. அதுல வருமானத்துல அதிகமா சர்ப்ளஸ் அதிகமா இருந்தாதான் அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சமுத்திரகுப்தர் காலத்துல படையெடுப்பு நடவடிக்கைகள்ல பயன்படுத்தியிருக்காங்க. எப்படின்னா வருவாயின் உபரியை மட்டும் முதலீடு செஞ்சிருக்காங்க. யாரோட காலத்துலனா சமுத்திரகுப்தர் காலத்துல அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுல எந்த சான்றுனா நிதிசாரம், எழுதியவர் யாருன்னா காமந்தஹர். இங்க வந்து குப்த பேரரசு இங்கெல்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னா இதெல்லாம் தான் குப்த பேரரசு. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா அரபிக்கடல், நாகார்ஜுனா கொண்டா இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சாஞ்சி வந்து இதுக்குள்ள வந்திருக்கு. கிர்னார் கல்வெட்டு, அதே மாதிரி உஜ்ஜயினி, மதுரா, இந்திரபிரஸ்தம் இந்த ஏரியாலாம் இதுக்குள்ள வந்திருக்கு. வேற பார்த்தோம் அப்படின்னா அயோத்தி, குஷிநகர், நாலந்தா, ராஜகிரகம். ஸோ இந்த பகுதிகள்லாம் குப்தர்கள் காலத்துல ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பண்டை நகரம், கோயில் இந்த மாதிரி சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம சமூகம் மற்றும் விவசாயங்களை பத்தி பார்த்தோம். அதுல காமந்தஹர் நிதிசாரம் என்ற நூலில் வந்து இந்த பத்தியெல்லாம் கொடுத்துருக்காரு. அதுல வந்து நிலவரி வந்து முக்கியமான வரியா இருந்திருக்கு அப்படிங்கிறதையும், விவசாயிகள் நிலை வந்து பரிதாபிகாரமாக, அதாவது பேத்தட்டிக் கண்டிஷன்ல இருந்திருக்காங்க. அதே மாதிரி பல்வேறு நிறைய டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் வந்து கட்ட வேண்டியதா இருந்திருக்கு அந்த காலத்துல உள்ள விவசாயிகள். அதுக்கு அடுத்ததா கொத்தடிமை நிலைக்கு வந்து விவசாயிகள் தள்ளப்பட்டனர். இதுல என்னன்னா குப்த பேரரசுல விவசாயிகள் ஒரு நல்ல நிலையில இல்லை. ஏன்னா அதிகமான டாக்ஸஸ் வந்து வசூலிச்சிருக்காங்க. அதை நமக்கு நிதிசாரம் என்ற நூல் வந்து விவரிக்குது. நெக்ஸ்ட் குப்தர் காலத்துல நிலங்கள்லாம் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சேத்ராங்கிறது வேளாண்மைக்கு விவசாயம் செய்யக்கூடிய ஒரு நிலங்களை என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேத்ரா. கிலாங்கிறது தரைசு நிலத்தையும், அப்ரகதாங்கிறது காடுகள் உள்ள பகுதியும், பஸ்திங்கிறது குடியிருப்பு உள்ள பகுதிகளையும், கபத சரகாங்கிறது மேய்ச்சல் நிலங்களையும் ஒரு 5 வகையா சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியம். சேத்ரா வேளாண்மைக்கு உகந்த நிலம், கிலா தரிசு நிலம், அதுக்கடுத்து அப்ரகதா வனங்கள் பகுதி, வஸ்திங்கிறது அதாவது குடிமக்கள் இருக்கிற வசிக்கிற பகுதி. நெக்ஸ்ட் வந்து கபத சரகாங்கிறது மேய்ச்சல் நிலத்தை வந்து சொல்லியிருக்காங்க. என்ன பகுதினா கபத சரகா. நெக்ஸ்ட் வணிகம் வர்த்தகம்லாம் குப்தர்கள் காலத்துல எப்படி இருந்திருக்கு. குப்தர்கள் காலத்துல வணிகம் வர்த்தகம் எப்படி இருந்ததுன்னா, பொருளாதார வளர்ச்சி வந்து வணிகர்களோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானதா இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த வணிகர்கள்ல ஸ்ரஸ்தி சார்த்தவாகா என்ற 2 வகையினர் வந்து இருந்திருக்காங்க. வணிகர்கள்ல ஸ்ரஸ்தி சார்த்தவாகா என 2 வகையினர் வந்து இருந்திருக்காங்க. இந்த வணிகர்கள் முக்கிய பங்களிப்பை வந்து ஆற்றியிருக்காங்க குப்த அரசுல. இதுல ஸ்ரஸ்தி சார்த்தவாகா யாருன்னா, ஸ்ரஸ்தி பிரிவு வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆகி ஒரு இடத்துல நிலையா இருந்து வணிகம் செய்யறவங்க. சார்த்தவாகாங்கிறது ஒரு வண்டிகளை, அதாவது எருது பூட்டிய வண்டியில பொருளை ஏற்றி சென்று விற்பனை செய்யறவங்க வந்து சார்த்தவாகா. அதுக்கு அடுத்துதான் விற்பனை பொருள்கள் வந்து அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான பொருள்களை வந்து விற்பனை செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி விலை முகுந்த
விலை மிகுந்த ஆடம்பர பொருட்கள் என்ன பல வகையான பொருட்களையும் வந்து வணிகம் செஞ்சிருக்காங்க. முக்கியமான பொருள் மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரை, யானைகள் இதெல்லாம் முக்கிய வணிக பொருட்களா இருந்திருக்கு. எதுனா மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரை, யானைகள்லாம். அதுக்கு அடுத்தது குப்தர் காலத்துல ஒரு அதிக வட்டிக்கு விட்டு காசு வாங்குறது. ஸோ அந்த பழக்கம் இருந்திருக்கு. அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை வந்து குப்தர்கள் காலத்துல இருந்திருக்கு. அதுக்கு அடுத்ததான் நமக்கு நாலந்தா பல்கலைக்கழகத்தை பத்தி கொடுத்துருக்காங்க. இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னா குமாரகுப்தர் காலத்துலதான் குமாரகுப்தர் கட்டியிருப்பாரு. அதுல நாலந்தா பல்கலைக்கழகம் 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகள்ல உள்ள குப்த பேரரசு கீழே தான் வந்து அவங்களோட ஆதரவுல வந்து தலை தோங்கி இருந்ததாகவும் பின்னர் வந்து கண்ணோசியை சேர்ந்த ஹர்ஷர் ஆதரவுல வளர்ந்திருக்காங்க. குப்தர் மற்றும் ஹர்ஷர் என்ன பண்ணிருக்காங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகம் வளர்றதுக்கு அவங்களோட பங்கு ஆற்றியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நாலந்தாவில் பௌத்த தத்துவம் முக்கிய பாடப்பிரிவா இருந்திருக்கு. இந்த சிலபஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா? ஸோ சிலபஸ்ல பௌத்தம்ங்கிறது ஒரு முக்கியமான பாடப்பிரிவா இருந்திருக்கு. வேற என்ன பாடப்பிரிவுகள்லாம் இருந்திருக்கு அப்படின்னா யோகா, வேத இலக்கியம், மருத்துவம் இதெல்லாம் வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க நாலந்தா பல்கலைக்கழகத்துல. அதுல யுவான் ஸ்வாங், சீன பயணி யுவான் ஸ்வாங், பௌத்த துறவி யுவான் ஸ்வாங் வந்து பல ஆண்டுகள் வந்து கழிச்சிருக்காரு கல்வியை கற்றுக்கிறது. எங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்துல. அதுக்கு அடுத்ததா 8 மகாபாடசாலைகள் 3 மிகப்பெரிய நூலகங்கள்ல வந்து நாலந்தால இருந்திருக்கு. இங்க இருந்த ஒரு ஸ்ட்ரக்சரை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நாலந்தா பல்கலைக்கழகம். நாலந்தா பல்கலைக்கழகம் எப்படி வந்து உடஞ்சிருக்கும் நம்ம பிக்சர்லாம் பார்த்தா உடஞ்ச ஒரு பிக்சர் தான் காமிப்பாங்க. அதுக்கு காரணம் யார் உடைச்சிருப்பா அப்படின்னா பக்தியார் கில்ஜி. ஸோ பக்தியார் கில்ஜியில் வந்து மம்லுக் வந்து வந்திருப்பாங்க. அதாவது அடிமை வம்சத்தினர் மம்லுக்கு சொல்லுவோம். ஸோ அவங்க காலத்தில் பக்தியார் கில்ஜி தலைமையில தான் என்ன ஆகும் அப்படின்னா துருக்கிய படையினர் வந்து நாலந்தாவை உடைச்சு அழிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் நாலந்தாங்கிறது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாகவும் விளங்குகிறது. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமா நாலந்தா விளங்குகிறது, ரொம்ப முக்கியம். ஹூனர்கள் என்போர் யார்? ஹூனர்கள் யார்? பேசிக்கலா ஹூனர்கள் யாருன்னா நாடோடி பழங்குடியினர். நாடோடி பழங்குடியினர் தான் ஹூனர்கள் சொல்றாங்க. ஸோ இதோட தலைவர் யாருன்னா அட்டிலா இருந்திருக்காரு. ஸோ இவரோட தலைமையில அட்டிலா தலைமையில தான் ரோமாபுரியையும் கான்ஸ்டாண்டின் நோபல்ங்கிற பகுதியை என்ன பண்ணிருக்காங்க அடிக்கடி தொந்தரவு பண்ணிருக்காரு, படையெடுத்து தொந்தரவு செஞ்சிருக்காரு. நெக்ஸ்ட் இதுல வெள்ளை ஹூனர்கள் யாருன்னு சொல்றாங்கன்னா மத்திய ஆசியா பகுதியிலேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க வெள்ளை ஹூனர். இதுல இவங்க எப்படி வந்து ஒரு ஆட்சி பிடிக்கிறாங்கன்னா படையெடுப்பு மூலமா வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுங்கிற வேலையெல்லாம் அதிகமா பண்ணியிருக்காங்க எல்லையோர பகுதிகளில். நெக்ஸ்ட் ஸ்கந்தகுப்தர் முதல்ல பார்த்தோம். ஸ்கந்தகுப்தர் வந்து ஹூனர்கள் படையெடுப்பு சந்திக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அதனால அவர் வந்து ஜெயிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் 12 வருஷம் கழிச்சு திரும்ப ஹூனர்கள் வந்து ஸ்கந்தகுப்தரை வந்து தோற்கடிச்சிருப்பாரு அப்படிங்கிற விஷயத்த முதலே பார்த்தோம். இதுல வந்து ஸ்கந்தகுப்தரை தோற்கடிக்கிறாங்க, குப்த வம்சத்தை வந்து தோற்கடிக்கிறாங்க. தோற்கடிச்சதுக்கு அப்புறமா இந்தியா பகுதியில பரவுறாங்க. தோற்கடிச்சுட்டு இந்தியா பகுதியை பரவுறாங்க. நெக்ஸ்ட் அவர்கள தலைவரை யார் வராங்க அப்படின்னா தோரமானவர் வந்து தலைவரா முடிசூட்டி கொண்டிருக்காரு. ஸோ இவரோட பையன் தான் மிகிரகுலர். மிகிரகுலர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மத்திய இந்தியாவில் உள்ள இந்தியாவை ஆட்சி பண்ணியிருக்காரு. இந்தியாவை ஆட்சி பண்ணும்போது மத்திய இந்தியாவில் மாலவ பகுதியை ஆட்சி செய்து வந்த யசோதவர்மன். அதாவது யசோதர்மன் என்ன பண்றாரு அப்படின்னா இவர்களை ஹூனர்களை வந்து தோற்கடிக்கிறாரு. யசோதர்மன் என்ன பண்றாரு? ஹூனர்களை தோற்கடிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம தோரமானவர் பார்த்தோம். ஸோ தோரமானவர்ல மிகிரகுலர் பார்த்தோம். மிகிரகுலருக்கு தான் கப்பம் கட்டியிருப்பார் யாருன்னா பாலாதித்யர். குப்த அரசர் பாலாதித்யர் மிகிரகுலத்திற்கு வந்து மிகிரகுலர் என்ற அரசருக்கு வந்து கப்பம் கட்டியிருப்பாரு. அதுக்கப்புறமா பௌத்தம் மீது வந்து அவர் பகை உணர்வு கொண்டனால என்ன பண்ணியிருப்பாருன்னா மிகிரகுலரை பாலாதித்யர் வந்து ஜெயிச்சிருப்பாரு, சிறையில் அடைச்சிருப்பாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் முதல்ல நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்ததான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேற குப்தர்கள் வேற என்ன பண்ணிருக்காங்கன்னா சாலைகளை வந்து அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா இதெல்லாம் வணிக நகரங்கள்லாம் வளர்ந்து செழித்து இருந்திருக்கு. எந்தெந்த பகுதினா பாட்டலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி அண்ட் மதுரா பகுதிகள். அதே மாதிரி மேலே கடற்கரையோர துறைமுகமா கல்யாண், மங்களூர், மலபார் பகுதிகளும் கீழே கடற்கரையோர பகுதிகளா கடற்கரை துறைமுகமா தாமிரலுப்தி, அதாவது வங்காளத்துல இருக்க தாமிரலுப்தி வந்து விளங்கி இருக்கு. இதெல்லாம் வந்து வணிகம் வந்து வளர்றதுக்கு, வணிகம் வந்து டெவலப் ஆகுறதுக்கு. இந்த பாக்ஸ்ல நமக்கு குப்தர்களோட நாணய அமைப்பு முறையை பத்தி சொல்லியிருக்காங்க. நாணய அமைப்பு முறை, அதாவது சமுத்திரகுப்தர் தான்
தங்க நாணயத்தை வெளியிட்டிருப்பாரு. அதில் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிச்சிருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் ஸ்ரீகுப்தர் பார்த்தோம். ஸ்ரீகுப்தருக்கு அப்புறமா 2ஆம் சந்திரகுப்தர். ஸோ அவங்களாம் நாணயங்கள் வெளியிட்டதை பார்த்தோம். இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குஷானர்கள் நாணயங்கள் சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை வழங்கின. அது இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த குஷானர் நிறைய தங்க நாணயங்களை வந்து வெளியிட்டிருப்பாங்க. 1ஆம் கட்பேசிஸ், 2ஆம் கட்பேசிஸ், கனிஷ்கர்ல நிறைய தங்க நாணயங்களை வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அந்த நாணயங்கள் வெளியிட்டதுல என்னன்னா, குப்தர்களுக்கு வந்து நம்மளும் நாணயங்களை வெளியிடணும் அப்படிங்கிறத ஒரு உந்துதலை அளிச்சதாக நமக்கு குறிப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா குப்தர்கள் வெளியிட்ட பொற்காசுகளை விட வெள்ளி செப்பு காசுகள் வந்து குறைவாக தான் இருந்திருக்கு. அதிகமா தங்க நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா குப்தருக்கு அடுத்து வந்த காலத்துல பொற்காசுகளோட சுழற்சி வந்து வீழ்ச்சி அடைஞ்சதுனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பேரரசனுடைய வளங்களின் வீழ்ச்சியடைய சுட்டி காட்டுவதாக உள்ளன. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நிறைய தங்க நாணயங்களை குப்த அரசுல வந்து வெளியிட்டிருக்காங்க. லேட்டர் பீரியட்ல என்ன ஆகுதுன்னா, அந்த தங்க நாணயங்கள் வெளியிடுறது கம்மியா இருக்கு. இதை எதை சுட்டி காட்டுது அப்படின்னா, அந்த நாட்டுல அந்த குப்த பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சதை காமிக்குது. அதாவது வணிகம் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுதெல்லாம் இருக்கிறதா வரலாற்றாசிரியர்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததான் உலோகவியல். குப்தர்கள் காலத்துல வந்து உலோகவியல் செழிப்புற்று இருந்ததாகவும், அங்க சுரங்க தொழில் உலோக தொழில வந்து நல்லா இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சுரங்க தொழில்னா மைனிங், அதாவது ஒரு வெட்டி ஒரு மினரல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றது தான் சுரங்க தொழில். நெக்ஸ்ட் வந்து உலக தொழில் வந்து வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டா என்ன சொல்றாங்கன்னா, சமுத்திரகுப்தரோட மெக்ரூலி அயன் தூண், மெக்ரூலி இரும்பு தூணை வந்து எடுத்துக்காட்டா சொல்றாங்க. ஏன்னா அது இன்னைக்கு வரைக்கும் துருப்பிடிக்காம இருக்கு. ஸோ இது வந்து மெட்டல் அலர்ஜி, அதாவது உலோகவியலுக்கு வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டா நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு பாக்ஸ்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்ன? இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணி, வெண்கலம், மைக்கா, மாங்கனீசு, சிகப்பு சுண்ணம். ஸோ இதெல்லாம் வந்து குப்தர்கள் காலத்துல பயன்படுத்திய உலோகங்கள். இதுதான் மெக்ரூலி இரும்புத்தூண். இதுல வந்து பொறிக்கப்பட்டுள்ள வாசகங்கள். இது வந்து பிக்சர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க உள்ள சமூகம் எப்படி இருந்திருக்கு, குப்தர்கள் காலத்துல சமூகம் எப்படி இருந்திருக்கு, அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குப்தர்களோட சமூகத்தை வர்ணாசிரம முறையை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. வர்ணாசிரம முறைங்கிறது ஒரு 4 வர்ணங்கள், பிராமணா, சத்ரியா, வைஷ்யா, சூத்திரர்கள்னு சொல்லி ஒரு பிரமிடு ஒரு போன கிளாஸ்லேயே போட்டிருப்போம். ஸோ அந்த 4 வகையை வந்து 4 வர்ணங்களை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ 4 வர்ணங்கள், அதாவது வர்ணாசிரம முறையை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது தந்தை வழி சமூகம். தந்தை வழி சமூகம்னா பேட்ரியார்கியல் சொசைட்டிம்பாங்க. அதாவது தந்தை தான் முதன்மையான, அவருக்கு தான் பவர் இருக்கும் ஒரு வீட்டில். தந்தை வழியாக வர்றதான் எல்லாமே. தந்தையோட பேரை தான் மெயினாக வந்து சொல்லுவாங்க. அம்மாவுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்காது. ஸோ அது தந்தை வழி சமூகம். பொதுவாக 2 வழி சமூகம் இருக்கும். ஒன்று தந்தை வழி, இன்னொன்று தாய் வழி. குப்தர்கள் காலத்தில் தந்தை வழி சமூகம் இருந்திருக்கு. இங்கே வந்து சட்டங்களாக மனுவை தான், அதாவது மனுஸ்மிருதி அப்படிங்கிறது சொல்லுவோம். மனுவை வந்து சட்டங்களாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பெண்களோட நிலை எப்படி இருக்குன்னா, பெண்கள் தந்தை, கணவன் அல்லது மூத்த மகன் இவங்களோட பாதுகாப்புல இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பலதார மனமுறை வந்து நடைமுறையில் இருந்திருக்கு. அதுக்கு அடுத்ததா அரசர்களும் நிலப்பிரபுக்களும் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவி, அதாவது நிறைய திருமணங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா குபேரநாகா, துருபசுவாமினி, இவங்க 2 பேரும் யாரு அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தரோட அரசியரா இருந்திருக்காங்க. இது வந்து கல்வெட்டுல வந்து பொறிக்கப்பட்டுள்ளதா நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா உடன்கட்டை, அதாவது சதிங்கிறது உடன்கட்டை ஏறும் வழக்கம் வந்து அந்த காலத்துல நடைமுறையில இருந்திருக்கு. குப்தர்கள் காலத்துல சதிங்கிறது இருந்திருக்கு. நெக்ஸ்ட் அடிமை முறை. ஸோ அடிமை முறையை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடிமை முறை அதாவது மேலை நாடுகள், இந்த ரோம் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருந்த மாதிரி இல்லாமல் அங்கே ரொம்ப ஒரு சிஸ்டமாகவே இருக்கும். ஸ்லேவரி சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ அங்கே ரொம்ப கொடுமையாக இருந்திருக்கும். பட் அந்தளவுக்கு இல்லாட்டி கூட, ஆனால் அடிமை முறைகள் இந்தியாவில் இருந்திருக்கு. பட் கொஞ்சம் லைட்டர் வேலை இருந்திருக்கதா சொல்கிறாங்க. ஏன் அதே மாதிரி நிறைய வகையான அடிமைகள் இருந்ததுக்கான சான்றுகள்லாம் நமக்கு இருக்குது. அதுக்கடுத்தது சமயம் என்னென்ன சமயம் அப்படின்னா, வேத சமயம், வேத சடங்கெல்லாம் வந்து மீண்டும் புத்துயிர் பெற்றிருக்கதா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் புத்துயிர் பெற்றிருக்குன்னா, அதிகமாக புத்த சமயம், சமண சமயம் பரவ ஆரம்பிச்சிடும் 6ஆம்
கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம். அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா, இந்த வேத சமயம், வேத சடங்குகள்லாம் கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கும். ஸோ குப்தர்கள் காலத்துல இது வந்து திரும்பவும் என்ன ஆகும்னா ரீஜுவனேட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்ததா சமுத்திரகுப்தரும், முதலாம் குமாரகுப்தரும் அஸ்வமேத யாகத்தை வந்து நடத்திருக்காங்க. அந்த அஸ்வமேத யாகம்ங்கிறது பார்த்தோம்னா குதிரைகளை பலியிடுற ஒரு யாகம் தான். அதுக்கு அடுத்ததா குப்தர் காலத்துல உருவ வழிபாடு. உருவ வழிபாடுனா கடவுளை வந்து ஒரு சிலையா வந்து வடிச்சு சாமி கும்பிடுறது யார் காலத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா குப்தர்கள் காலத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுலதான் வந்து ஹிந்துயிசம் பார்த்தோம்னா வைணவம் சைவம் இரண்டு பிரிவா ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது பௌத்த மதம் எப்படி இருந்திருக்குன்னா, இந்த ஹீனயானம் மகாயானம் பிரிஞ்சதுல 4ஆம் சங்க மாநாடு, 4ஆம் புத்த மாநாடுல ஹீனயானம் மகாயானமா புத்த மதம் பிரிஞ்சிருக்கும். ஸோ அது ஃபர்தர் வந்து கண்டினியூ ஆயிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கலையும் கட்டிடக்கலையும். ஸோ என்ன மாதிரி கலைகள் இருந்திருக்கு கட்டிடக்கலை பார்த்தோம்னா, கட்டுமான கோவில்களை வந்து குப்தர்கள் தான் முதல்ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்தியாவில். அதை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாறை குடைவரை கோயில ஃபர்தர் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமான ஃபேக்ட் வந்து கட்டுமான கோவில்களை வந்து குப்தர்கள் தான் அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அந்த குகைகள்லாம் பார்த்தோம்னா பாறை குகைகளை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு வந்து குப்தர்கள் வந்து பங்கு வகிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா கோபுரங்களோடு விரிவான செதுக்கு வேலைப்பாடுகள், அதாவது கோபுரங்கள்ல அதிகமான ஸ்கல்ப்சர்ஸ் வந்து காஸ் பண்றது, இதை வந்து குப்தர்கள் காலத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இங்க இந்து தெய்வங்கள் எல்லா விதமான இந்து தெய்வங்களையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செதுக்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பாறை குடைவரை குகைகளா சொல்ற அஜந்தா, எல்லோரா, பாக்கு, உதயகிரி இந்த பகுதிகள்லாம் வந்து உங்க குப்தர்ஸோட ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் காணப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கால பகுதியில தான் கட்டுமான கோயில்கள் திராவிட பாணி கூறுகளை ஒத்திருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. திராவிட பாணி அப்படிங்கிறது சவுத் இந்தியன், சவுத் இந்தியாவில் உள்ள ஃபாலோ பண்ற எக்ஸாம்பிள் பிரகதீஸ்வரர் ஆலயம், கங்கை கொண்ட சோழபுரம் இதெல்லாம் திராவிட கலைப்பாணிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சவுத் இந்தியன் பகுதியில் இருக்கிற டெம்பிள்ஸ்லாம் திராவிட பனைக்காலின்னு சொல்லுவோம். அதாவது திராவிட பாணியில உள்ள கோவில்கள். இதுவே வந்து நார்த் இந்தியாஸ் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு வேற பாணியில வந்து செஞ்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் குப்தர்களோட உலோக சிற்பம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, உலோக சிற்பம் வந்து நல்லா வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. எடுத்துக்காட்டா நாலந்தாவில் இருக்கிற 18 அடி உயரமுள்ள புத்தரோட செப்பு சிலை, அதுக்கடுத்த சுல்தான் கஞ்சுங்கிற இடத்துல உள்ள 7.5 அடி உயரமுள்ள புத்தரின் உலோக சிற்பம், அதுக்கடுத்து குப்தர்களின் ஓவியக்கலைக்கு எடுத்துக்காட்டா எதை சொல்றாங்க அப்படின்னா அஜந்தா குகை ஓவியத்தையும் குவாலியர்ல உள்ள பா குகை ஓவியத்தையும் வந்து சொல்றாங்க. பொதுவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குப்தர்கள் காலத்துல எப்படி உலோகவியல் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உலோக சிற்பமா இருக்கிற 18 அடி உயரமுள்ள புத்தரோட செப்பு சிலை ஒன்று, நெக்ஸ்ட் சுல்தான்கஞ்ச் பகுதியில் இருக்க 7.5 அடி உயரமுள்ள புத்தரோட சிலை, நெக்ஸ்ட் அவங்களோட ஓவியங்களுக்கு வந்து அஜந்தா மற்றும் பா குகைகளை எடுத்துக்காட்டா கொடுத்துருக்காங்க. இலக்கியம் குப்தர்கள் காலத்துல இலக்கியம் எப்படி இருந்திருக்கு, இலக்கியம் என்ன மொழி, ஃபர்ஸ்ட் மொழிகளை பத்தி சொல்றாங்க. பிராகிருத மொழியை வந்து மக்கள் பேசுற மொழியா இருந்திருக்கு. அதுக்கு அடுத்ததா சமஸ்கிருதம் வந்து அலுவலக மொழியா சமஸ்கிருதம் இருந்திருக்கு. அதே மாதிரி பாணினி எழுதிய அஷ்டத்யாயி, பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம் என்ற நூல்லாம் வந்து முக்கியமான நூல்களா வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதுல எழுதப்பட்டுள்ள நூல்கள்னா சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட நூல்கள். எந்த நூல்கள்? பாணினியோட அஷ்டத்யாயி, பதஞ்சலி எழுத மகாபாஷ்யம். அதுக்கு அடுத்ததா வங்காளத்தை சேர்ந்த சந்திரகோமியாங்கிற ஒரு பௌத்த அறிஞர் சந்திர வியாகர்ணா என்ற நூலை வந்து எழுதியிருக்காரு. இது ஒரு இலக்கண நூல். நெக்ஸ்ட் வந்து காளிதாசர் வந்து நிறைய நூல்களை இயற்றியிருக்காரு. என்னென்ன நூல்கள்னா சமஸ்கிருதத்துல மெயினா சொல்றது நாடக நூல்களாக சாகுந்தலம், மாளவிகாக்கு நிமித்திரம், விக்ரம ஊர்வஷம் என்ற நூல்கள்லாம் வந்து காளிதாசர் எழுதியிருக்காரு. அவரோட மற்ற நூல்கள் என்னன்னா மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்ஹாரம் இதெல்லாம் மற்ற இதர நூல்கள். காளிதாசர் எழுதிய நூல்கள் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்ததான் நமக்கு கணிதம், வானியல் மற்றும் மருத்துவத்தை பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ கணிதம், வானியல் மற்றும் மருத்துவத்துல பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சது யாருன்னா இந்தியர்கள் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் தசம எண் முறையை வந்து குப்தர்கள் காலத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் யாரெல்லாம் சொல்றாங்கன்னா ஆரியப்பட்டர், வராகமிகிரர், பிரம்மகுப்தர் இவங்கெல்லாம் அந்த காலத்துல குப்தர்கள் காலத்தை சேர்ந்த முக்கியமான கணிதவியல், வானியல் அறிஞர்கள். ஆரியப்பட்டரோட நூல் தான் ஆரியப்பட்டர் எழுதிய நூல் தான் சூரிய சித்தாந்தம். அந்த நூல்ல தான் சூரிய சித்தாந்தத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா
சூரிய சந்திர கிரகணத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பூமி வந்து தன் அச்சுல சுழல்கிறது, ரொட்டேட் ஆகுதுங்கிறதையும் நமக்கு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்திய வானிலை ஆய்வாளர் வந்து சிறப்பா இருந்திருக்காங்க இந்தியாவில் அப்படிங்கிறத நமக்கு கொடுக்குறாங்க. மருத்துவத்துறையில யார் யாரை சொல்றாங்கன்னா தன்வந்திரி. தன்வந்திரி நவரத்னங்கள்ல ஒரு ஆள் தன்வந்திரியா இருப்பார் 2ஆம் சந்திரகுப்தர் காலத்துல. இப்ப தன்வந்திரி வந்து மருத்துவத்துறையில முக்கியமான அறிஞர். அதுக்கடுத்து ஆயுர்வேத மருத்துவம், ஆயுர்வேதத்துல சிறப்பா இருந்தவர் யாருன்னா சாரக்கர். சாரக்கர்ங்கிறவர் ஆயுர்வேதத்துல சிறப்பாகவும், அதே மாதிரி சுஸ்ருதர் வந்து அறுவை சிகிச்சையில வந்து ரொம்ப புகழ்பெற்றவரும் இருந்திருக்காங்க. ஸோ குப்தர்களுக்கு அடுத்து வரவங்க யாருன்னா வர்த்தமானவர்கள் வராங்க. ஸோ இந்த வர்த்தன அரச வம்சத்துல வர்த்தனா அல்லது புஷ்யபூதி அரச வம்சம் என்று 2 பேர், அதாவது வர்த்தனா அல்லது புஷ்யபூதி அரச வம்சத்து வந்து எங்க வந்து நிலைநாட்டியிருக்காங்கன்னா தானேஸ்வரத்தை தலைநகராக கொண்ட ஒரு இடத்துல வந்து நிலைநாட்டியிருக்காரு. அல்ல புஷ்யபூதி வந்து குப்தர்களோட படை தளபதியா பணி செஞ்சவங்க தான் இந்த புஷ்யபூதி. குப்தர்கள் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்த வர்த்தமானவர்கள் எழுச்சி பெற்றாங்க. இதுல முக்கியமான அரசர் பிரபாகர வர்த்தனர். இவர் தான் ஆட்சி பொறுப்பை வந்து ஏற்கிறாரு. இவர் புஷ்யபூதி அரச குடும்பம் செல்வாக்க வந்து வலிமை மிக்கதா மாற்றியிருக்காரு. அதுக்கு அடுத்துதான் பிரபாகர வர்த்தனர் வந்து அவர் தான் வர்த்தமானவர் ஆட்சியை கொண்டு வராரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவர் பையன் ராஜவர்த்தனர் வந்து ஆட்சிக்கு வராரு. ராஜவர்த்தனருக்கும் வங்காளத்துல ஆட்சி செய்த சசாங்காவுக்கும் வந்து பிரச்சனை ஆகுது. ஏன்னா அப்படின்னா அவரோட தங்கை ராஜஸ்ரீய இந்த சசாங்கா என்ன பண்ணிருப்பாருன்னா கடத்தி கூட்டிட்டு போயிருப்பாரு. ஸோ அதுல சண்டை வரும். ஸோ ராஜவர்த்தனர் வந்து அதுல இறந்துருவாரு. அதுக்கடுத்துதான் அவரோட தம்பி தான் ஹர்ஷர் வந்து ஆட்சிக்கு வருவாரு. ஹர்ஷருக்கும் சசாங்காவுக்கும் அந்த பகை வந்து நீண்ட நாட்கள் போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ராஜவர்த்தனோட சகோதரி தான் ராஜஸ்ரீயோட கணவர் வந்து கண்ணோசியோட அரசரா இருந்திருப்பாரு. இவரை வந்து கவுட அரச வம்ச சசாங்கர் வந்து கொண்டுட்டு ராஜஸ்ரீய வந்து சிறையில அடைச்சிருப்பாரு. சிறையில் அடிச்சோம்னா அவரோட சகோதரியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ராஜவர்த்தனர் காப்பாற்ற வருவாரு. ஸோ காப்பாற்ற வரப்ப என்ன ஆகும்னா இறந்துருவாரு. ஏன்னா சசாங்கர் வந்து கொன்னதுக்கு அப்புறமா அவரோட தம்பி, இந்த ராஜவர்த்தனோட தம்பி தான் யாருன்னா ஹர்ஷர் என்ன பண்ணுவாருன்னா ஹர்ஷவர்த்தனர் வந்து அரசா வருவாரு. அரசரா வந்ததுக்கு அப்புறமா இவர் கண்ணோசியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் வந்து கண்ணோசிய ஆளுநரா மாத்துவாங்க. ஹர்ஷர் வந்து அடுத்த ஆட்சிக்கு வராரு. அது தானேஸ்வரம் மற்றும் கண்ணோசி ரெண்டையுமே வந்து என்ன பண்ணுவாருன்னா ஹர்ஷர் தான் ஆட்சி பண்ணுவாரு. ஸோ அதை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தலைநகரை என்ன பண்ணியிருப்பாருன்னா தானேஸ்வரத்துல இருந்து கண்ணோசிக்கு வந்து மாற்றிருப்பாரு. இந்த தானேஸ்வரம் கண்ணோசி எங்க இருக்கு? தானேஸ்வரம் அண்ட் கண்ணோசி பகுதிகள் எங்க இருக்குன்னா இந்தியாவில் தானேஸ்வரங்களோட நார்த்தன் பார்ட்ல இங்க இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த கண்ணோசி, அதாவது கண்ணோசிங்கிறது கண்ணோஜ் பகுதியை தான் கண்ணோசின்னு சொல்லுவாங்க. கண்ணோஜ் பகுதியை தானேஸ்வரத்துல தான் கேபிட்டல்ல வந்து கண்ணோசிக்கு யார் மாற்றிருப்பாருன்னா ஹர்ஷர் வந்து தலைநகராக மாற்றிருப்பாரு. இதெல்லாம் தான் ஹர்ஷ பேரரசு ஆட்சி செய்த பகுதிகள் இதெல்லாம். நெக்ஸ்ட் ஹர்ஷரோட படையெடுப்பு. ஹர்ஷர் வந்து படையெடுப்பு எடுத்து எந்தெந்த பகுதிகள்லாம் ஆட்சி பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுல ஹர்ஷ வருஷ வம்சத்தில் புகழ்பெற்ற ஹர்ஷவர்த்தனர். ஹர்ஷர் வந்து 41 ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிந்திருக்காரு. எந்தெந்த பகுதினா ஜலந்தர், காஷ்மீர், நேபாளம், மல்லாபி ஆகிய பகுதிகள்லாம் ஹர்ஷர் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காரு. இல்ல ஹர்ஷருக்கு வந்து கட்டுப்பட்டவங்களா பல குறுநில மன்னர்கள்லாம் இருந்திருக்காங்க. எந்தெந்த மேல உள்ள பகுதிகள்ல எல்லாம் உள்ள குறுநில மன்னர்கள் ஹர்ஷருக்கு வந்து கீழே வந்து கட்டுப்பட்டு இருந்திருக்காங்க. அதுக்கடுத்ததா வங்காளத்தை சேர்ந்த சசாங்கர் வந்து தொடர்ந்து பகையுணர்வோட இருந்திருக்காரு. இவர் தான் மேல பார்த்தோம் சசாங்கா. ராஜஸ்ரீ அந்த வந்து அவரோட கணவரை வந்து கொண்டிருப்பாங்க. ராஜஸ்ரீ வந்து சிறையில் அடைச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து ஹர்ஷர் வட இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளை வந்து ஹர்ஷர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒருங்கிணைச்சிருக்காரு. அவரோட தனது ஆட்சி அதிகாரத்தை தென்னிந்தியாவிலேயே பரப்பணுங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுல ஒண்ணுதான் சாளுக்கிய அரசர் 2ஆம் புலிகேசி வந்து இவர் ஹர்ஷரை வந்து தோக்கடிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்துதான் கிபி 648 வந்து ஹர்ஷர் இறந்து போயிடுறாரு. ஸோ அவரோட அரசு அவருக்கு அப்புறமா என்ன ஆகுனா சதஞ்சு போயிடுச்சு. இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹர்ஷர் என்னன்னா சீனா, ஈரான் ஆகிய நாடுகள்ல என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு நல்ல உறவை வந்து மேற்கொண்டிருக்காரு. எங்கெங்கன்னா சீனா, ஈரான் பகுதியில.
நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஹர்ஷர், அதாவது சீன பயணி யுவான்சாங் வந்து ஹர்ஷருக்கு அவைக்கு வந்து வந்திருப்பாங்க. இவர் வந்து ராஜ்மஹால், முதலாக ராஜ்மஹாலுக்கு ஜார்க்கண்ட் அருகே உள்ள கஜன்கலா என்ற இடத்துல தான் வந்து ஹர்ஷரும் யுவான்சாங்கும் சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நிர்வாகம். நிர்வாகத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிர்வாகத்தை வந்து மேற்கொள்றதுக்கு அமைச்சர் குழு வந்து இருந்திருக்கு. ஸோ அமைச்சர் குழு வந்து அரசருக்கு வந்து உதவி பண்ணும். அதில் பிரதம மந்திரி வந்து முக்கிய இடத்துல இருந்திருக்காங்க. இவங்க வசூல் செய்த வரிகளோட பேர் பார்த்தோம் அப்படின்னா 3 வரிகள். ஒன்று பாஹா, ஹிரண்யா, பாலி என்ற 3 வரிகளை வந்து வசூல் செஞ்சிருக்காங்க. ஹர்ஷரோட காலத்துல வசூல் செய்யப்பட்ட வரிகள் தான் இது. அதுக்கடுத்ததா இங்க வந்து பனிஷ்மெண்ட்ஸ் எப்படி இருந்திருக்குன்னா, குப்தர்கள் காலத்தை காட்டிலும் வந்து குற்றவியல் வந்து சட்டங்கள்லாம் ரொம்பவே கடுமையா இருந்திருக்கு. அதுக்கு அடுத்ததா சட்டங்களை மீறுவதற்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆயுள் தண்டனை வந்து விதிச்சிருக்காங்க. யார் காலத்துலன்னா ஹர்ஷர் காலத்துல. ஸோ சட்ட ஒழுங்கா அவங்க வந்து நல்லா தீவிரமாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நிறையா பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க சட்ட ஒழுங்கை மீறவங்களுக்கு. அதுக்கடுத்தா பேரரசு முழுவதும் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஹர்ஷர் வந்து அவரோட படைமையை எப்படி வச்சிருக்காரு அப்படின்னா, வலிமை, ஒழுக்கம், அதாவது ரொம்ப டிசிப்ளினாகவும் ரொம்ப ஸ்ட்ரென்தண்டாகவும் அவரோட படைகளை, இராணுவ படைகளை வச்சிருந்திருக்காரு. அதுக்கடுத்ததா இவர் வந்து தனி கவனம் வந்து செலுத்தியிருக்காரு. அதே மாதிரி பயணிகள் தங்கி செல்வதற்கு, நோயுற்றவர்கள், ஏழைகளை வந்து தனியாக கவனிச்சிருக்காரு. அதே மாதிரி பிலாந்திரபிஸ் தொண்டு நிறுவனங்களை வந்து ஹர்ஷர் வந்து நிறுவியிருக்காரு. அதுக்கடுத்ததான் மத கொள்கை. ஹர்ஷர் எந்த மதத்தை ஃபாலோ பண்ணியிருக்காருன்னா, ஸ்டார்டிங்ல ஹர்ஷர் வந்து சிவனை வந்து வழிபட்டிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து லேட்டர் என்ன ஆகுதுன்னா, சகோதரி ராஜஸ்ரீ பௌத்த துறவி யுவான்ஸ்வாங்னால என்ன ஆயிருப்பாருன்னா, பௌத்த மதத்துக்கு வந்து மாறி இருப்பாரு ஹர்ஷர். பௌத்த மதத்துக்கு மாறி இருக்காரு ஹர்ஷர். மாறினதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஹர்ஷர் வந்து வேத வித்தகர்களையும் பௌத்த துறவிகளையும் என்ன சமமாகவே நடத்திருக்காரு. ஸ்டார்டிங் அவர் ஹிந்துவா இருந்திருக்காரு, லேட்டர் வந்து பௌத்த மதத்துக்கு மாறியிருக்காரு. மாறி இருந்தா கூட ரெண்டு துறவிகள் மட்டும் அந்த வேத அறிஞர்களை எப்படி ஃபாலோ பண்ணி என்ன பண்ணி நடத்தியிருக்காருன்னா சரிசமமா வந்து நடத்தியிருக்காரு. அதே மாதிரி நிறைய கொடைகள் வந்து வழங்கியதாகவும் நிறைய சான்றுகள் கிடைக்குது. அதே மாதிரி இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றியவர் வந்து ஹர்ஷரே. அதாவது பௌத்தத்தை கடைசியா பின்பற்றிய அரசர் யாருன்னா ஹர்ஷர் தான். ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் வந்து பௌத்தரான ஹர்ஷர் உணவுக்காக மிருகங்கள் கொல்றதை, அதாவது நான்வெஜ் வந்து அவர் விரும்பல, அதாவது மிருகங்கள் கொல்றதை வந்து தடை செஞ்சிருக்காரு. அதாவது அவர் ஹிந்துயிசம் அண்ட் புத்திசம் ரெண்டையுமே வந்து சரிசமமாக பார்த்துருக்காரு. ஸோ இவரோட சகிப்புத்தன்மை வந்து, அதாவது டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை கொள்கையாக வந்து அறியப்பட்டவர் யாருன்னா ஹர்ஷர். அவர் புத்தர், சிவன், சூரியன் ரெண்டையும் ஒரே டைம்ல வந்து வழிபட்டதாக நம்ம நிறைய சான்றுகள் கிடைக்கிது. அதுக்கடுத்துதான் இவர் பௌத்த பேரவை, 2 பேரவையை வந்து கூட்டியிருக்காரு. எங்க பார்த்தோம்னா, ஒன்று கன்னௌசி, இன்னொன்று பிரயாகை, 2 இடத்துல வந்து பௌத்த பேரவையை வந்து கூட்டியிருக்காரு ஹர்ஷர். இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புனித யாத்திரைகளின் இளவரசன் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா யுவான்ஸ்வாங். யுவான்ஸ்வாங் யாருன்னா சீன பயணி, பௌத்த துறவி. ஹர்ஷரோட காலத்துல இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. இவரோட நூல் வந்து சியூக்கி. இது ஒரு பயண குறிப்பு, ஒரு முக்கியமான ஆவணமா வந்து நம்ம பார்க்குறோம். இதுல வந்து இந்தியாவில் உள்ள இவர் காலத்துல இருந்த சமூக, பொருளாதார, மத, பண்பாட்டு நிலைகள் குறித்து விரிவான தகவல்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஹர்ஷர் வந்து ஒரு பௌத்தரா மாறுவதற்கு இருந்த முக்கியமான காரணம் வந்து இந்த சீன துறவி யுவான்ஸ்வாங். அதே மாதிரி அதுக்கு அடுத்ததா பிரயாகை என்ற இடத்துல நடைபெற்ற கும்பமேளா. பிரயாகைங்கிறது அலகாபாத்தை சொல்லுவாங்க. அலகாபாத்தில் நடந்த கும்பமேளாவில் யுவான்ஸ்வாங் வந்து பங்கேற்றிருக்காரு அப்படிங்கிற சான்று நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இவர் தான் யுவான்ஸ்வாங். அதுக்கு அடுத்ததான் கலை மற்றும் இலக்கியத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. ஹர்ஷர் காலத்துல எப்படி கலை இலக்கியம் இருந்திருக்கு. ஹர்ஷரே வந்து ஒரு கவிஞராகவும் நாடக ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. அதே மாதிரி நிறைய கவிஞர்களை வந்து ஆதரிச்சிருக்காரு. அதே மாதிரி அவருடைய புகழ்பெற்ற நூலா ரத்னாவளி, நாகானந்தா, பிரியதர்ஷிகா என்ற 3 நூல்களை சொல்லியிருக்காரு. பாணபட்டர் எழுதின நூல்ல ஹர்ஷ சரிதம். இந்த பாணபட்டர், மயூரா, ஹர்தத்தா, ஜெயசேனர் இவங்கெல்லாம் முக்கியமா வந்து ஹர்ஷரோட அவையை வந்து அலங்கரிச்சிருக்காங்க. மேலே வந்து அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பாக்ஸில்
கண்ணோசி பௌத்த பேரவையில 20 அரசர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க. அதுல பெரும் எண்ணிக்கையில பௌத்த மற்றும் சமண வேத அறிஞர்கள் வந்து இந்த மாநாட்டுல கலந்து கொண்டாங்க. எந்த மாநாடு? கண்ணோசியில நடந்த பௌத்த பேரவை அந்த மாநாட்டுல. இங்க பௌத்த மடாலயம் ஒன்றில் வந்து புத்தரோட சங்க சிலையை வந்து நிறுவியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து புத்தர் வந்து 3 அடி உயரம் கொண்ட வேற சிலை வந்து ஊர்வலமா எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. பிரயாக பேரவையில தான் ஹர்ஷர் அவரோட செல்வங்கள் எல்லாத்தையும் வந்து வேத துறவிகளுக்கும் பௌத்த துறவிகளுக்கும் வித்தகர்களுக்கும் என்ன பண்ணியிருப்பாருன்னா கொடுத்திருப்பாரு, பரிசா வந்து கொடுத்திருப்பாரு. யாருன்னா ஹர்ஷர். இந்த பௌத்த மாநாடு, இந்த பௌத்த பேரவை வந்து 4 நாட்கள்ல வந்து நடந்திருக்கும். இங்க வந்து ஹர்ஷர் நிறைய பரிசு நிறைய பேர் கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி பௌத்த துறவிகளுக்கு வந்து அதே ஃபேக்ட் நிறைய பரிசுலாம் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத நமக்கு கொடுத்திருக்காங்க. ஹர்ஷரோட காலத்துல கோவில்களும் மடாலயங்களும் ஒரு கல்வி மையமா வந்து செயல்பட்டு இருக்குது. அதே மாதிரி கண்ணோசி வந்து ஒரு புகழ்பெற்ற நகரமா இருந்திருக்கு. அதுக்கடுத்ததா ஹர்ஷர் வந்து கங்கை நதிக்கரையில பல விகாரைகளையும் மடாலங்களையும் ஸ்தூபிகளையும் கட்டியிருக்காரு அப்படிங்கிற ஒரு சான்று நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு பல்கலைக்கழகமாகவும் மடாலயமாகவும் செயல்பட்ட நாலந்தா பல்கலைக்கழகத்தை பத்தி கொடுத்துருக்காங்க. இங்க யுவான்ஸ்வாங் வரப்ப ஒரு 10,000 பேர் வந்து இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்துல படிச்சிருக்காங்க. இங்க மாணவர்களும் பௌத்த துறவிகளும் தங்கியிருந்து கட்டுறதாக யுவான்ஸ்வாங் குறிப்புகள்ல குறித்து வச்சிருக்காரு. உலகம் அந்நாளே இதுல என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, முதலாம் சந்திரகுப்தர் வந்து கான்ஸ்டாண்டினோபிள் நகரை உருவாக்கிய ரோமானிய பேரரசர் மகா கான்ஸ்டாண்டைனின் சமகாலத்துல இருந்திருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது முதலாம் சந்திரகுப்தர் இந்த கான்ஸ்டாண்டைன்ங்கிறவரோட சமகாலத்தவர். நெக்ஸ்ட் வந்து ஹர்ஷரோட காலப்பகுதியிலனா சீனாவில் தாங் அரச வம்சம் வந்து தொடக்க காலப்பகுதியோடு இணைந்து செல்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சீனர்களோட தலைநகர் வந்து ஷியான் ஒரு பெரிய ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்ட் நெக்ஸ்ட் கல்விக்கான மையமாக வந்து திகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சம்மரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்ரீகுப்தர் தான் குப்த வம்சத்தை நிறுவியிருக்காரு. ஸ்ரீகுப்தர் குப்த வம்சத்தை வந்து நிறுவியிருக்காரு. முக்கியமான அரசர்கள் பார்த்தோம்னா முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர், அதில் அவங்கலாம் ரொம்ப முக்கியமான குப்த வம்சத்தினர் உள்ள அரசர்கள். அதே மாதிரி குப்த வம்சத்தின் தலை சிறந்த அரசர்கள் யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர். இதே மாதிரி குப்த வம்சத்துல அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யாருன்னா விஷ்ணுகுப்தர். அதில் குப்தர்கள் வந்து தெய்வீக உரிமை கோட்பாடை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அந்த தெய்வீக உரிமை கோட்பாடு என்பது அரசர்கள் வந்து கடவுளுக்கு மட்டும் பதிலளிப்பாங்க, வேற யாருக்கும் பதிலளிக்க கடமைப்படலை அப்படிங்கிறது அந்த கோட்பாடு. அதுக்கடுத்த குப்தர்கள் காலத்துல சுரங்க தொழிலும் உலோக தொழிலும் செலுத்தி இருந்திருக்கு. அங்கே அதே மாதிரி 4 வர்ணாசிரம முறையை வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. குப்தர் சமுதாயம் தந்தை வழி சமூகம் பேட்ரியார்கியா இருந்திருக்கு. அதுக்கடுத்ததா வேத மதமும் சமய சடங்குகளும் திரும்ப வந்து ரீஜுவனேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கட்டுமான கோவில்களை முதல்ல கட்டியவர் யாருன்னா குப்தர்கள். அதே மாதிரி முன்னாடி இந்த பாறை குடைவரை கோயில்களை பரிணாமம் அடைந்தது வந்து இந்த குப்தர்களோட காலத்துல தான். அதுக்கப்புறமா முக்கியமான நிபுணர்கள் யாருன்னா ஆரியப்பட்டர், வராகமிகிரர், பிரம்மகுப்தர் இவங்கெல்லாம் அக்காலத்துல தலை சிறந்த வானியல் கணித அறிஞர்களாக இருந்திருக்காங்க. ஹர்ஷ வம்சத்துல வந்து வர்த்தன வம்சத்துல மிகச்சிறந்த அரசரா வந்து ஹர்ஷரை வந்து நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் அவரோட பேரரசு வந்து வரலாற்றுல முக்கியத்துவமா இருக்கு. வரலாற்றில் முக்கியத்துவமா இருக்கிறது வந்து ஹர்ஷரோட அந்த ஹிஸ்டரியை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கலைஞராக நாடக ஆசிரியராக ஹர்ஷர் வந்து கலை இலக்கியங்கள் வளர்ச்சிக்கு வந்து பங்காற்றியிருக்காரு. அதுக்கு அடுத்ததாக யுவான்ஸ்வாங் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தில் வந்து வருகை புரிந்து அங்கே படிச்சிருப்பாரு. அது அங்கே உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா வந்து சியூகே என்ற பயணக்குறிப்பில் வந்து நோட் பண்ணியிருப்பாரு. அதுக்கடுத்ததா ஹர்ஷரோட பௌத்த மதம் வந்து தீவிரமாக பின்பற்றியிருக்காரு. வேத சமயங்களை வந்து வளர்த்துருக்காரு. ஹர்ஷர் வேத சமயத்தையும் வந்து வளர்த்துருக்காரு, பௌத்த மதத்தையும் வந்து பின்பற்றியிருக்காரு. இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதான் இன்னைக்குள்ள பாடம். உங்களுக்கான கேள்வி, நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யார், அதை வந்து அழித்தவர் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.